இன்றைய மாறி வரக்கூடிய உலகத்துல நிதி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. குழந்தைகளுடைய கல்வியா இருக்கட்டும், எதிர்கால தேவைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கருத்துல கொள்ளக்கூடியவர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல மற்றும் பாதுகாப்பான திட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் தபால் அலுவலகத்துல தொடர் வைப்பு திட்டம். இந்த திட்டத்துல 5 ஆண்டுகள்ல ரூபாய் 7 லட்சம் வரைக்கும் சேமிக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்பு வைப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதாந்திர முதலீடா செலுத்தி வரணும். வங்கி சேமிப்பு கணக்கு கூட ஒப்பிடும்போது இது அதிக வட்டியை வழங்குகிறது. இது காலப்போக்குல வட்டியோட அதிகரிக்கிறது. இந்த திட்டத்துல 1 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் வைப்பு தொகையை செய்யலாம். தற்போது 2025 ஜூலை முதல் செப்டம்பர் காலாண்டிற்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 6.7% உள்ளது. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டுத்தொகையாக வழங்கப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 10,000 டெபாசிட் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மொத்த முதலீட்டு தொகை 6 லட்சமாக இருக்கும். தற்போதைய ஆண்டு வட்டி விகிதமாக 6.7%. ஆக உங்களுடைய முதிர்வு தொகை 7,13,659 அதிகரித்திருக்கும். அதாவது எந்த ஆபத்தும் இல்லாமல் வெறும் 5 ஆண்டுகளில் 1,13,659 ரூபாய் வட்டியை பெற முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் ரூபாய் 100 முதலீடு செய்ய தொடங்கலாம். அதிகபட்ச வைப்பு தொகை வரம்பில்லை. திட்டம் 5 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைகிறது. தேவைப்பட்டால் இதை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம். ஆனால் வரிவிலக்கு சலுகை கிடையாது. இதிலிருந்து கிடைக்கும் வருமானம் ரூபாய் 100க்கும் மேல் இருந்தால், 40,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் இருந்தால் 10% TTS வசூலிக்கப்படும். மூத்த குடிமக்களுக்கு வருமானம் 50,000ற்கு மேல் இருந்தால் மட்டுமே TTS பொருந்தும். உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டால் 1 வருடத்திற்கு பிறகு உங்கள் வைப்பு தொகையில் 50,000 வரை கடனை பெறலாம். இந்த திட்டத்தில் எந்த இந்திய குடிமகனும் தபால் அலுவலக தொடர்ச்சியான வைப்பு தொகை கணக்கை திறக்கலாம். பெற்றோர்கள் தங்கள் மைனர் குழந்தைகள் சார்பாக கணக்கை திறக்கலாம். உத்தரவாதமான வருமானத்தை விரும்புவோருக்கு இது மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கும். தபால் அலுவலக RD கணக்கை திறக்க நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்திற்கு சென்று ஆதார் அட்டை, பான் அட்டை, பாஸ்போர்ட் போன்றவற்றை வழங்கினால் தங்களுடைய கணக்கை தபால் நிலையத்தில் திறந்து கொள்ளலாம்.